உங்கள ஒருத்தனா தம்பியா அண்ணனா உங்களோட பிள்ளையா தளபதிக்கு விசில் சின்னத்துல வாக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த தடவை நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டர் சொன்னாங்க ப்ரெஷர் லாரி வந்து போனாலே இடிச்சு தள்ளிட்டு போறாங்கன்னு. அந்த தைரியம் கொடுக்கறது யாரு அப்படின்னா தீய சக்தி. அவங்க கொடுக்குற தைரியம் போலீஸ் நம்ம கையில, கலெக்டர் நம்ம கையில, எல்லாமே நம்ம கையில ஒரு அராஜகம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்கறது தான் 23ஆம் தேதி நீங்க பண்ண போறீங்க. கண்டிப்பா விசிலுக்கு வாக்கு வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஊர்ல உள்ள கோரிக்கைகள் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கல்குவாரி மூடுறது, சட்டத்துக்கு புறம்பான சட்டத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிற கல்குவாரிகள் என்னென்ன நடந்துட்டு இருக்கிறோம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம மூடுறது தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட குறிக்கோள். கண்டிப்பா நம்ம மூடுவோம். கல்குவாரி மூடினாலே நமக்கு வந்து தண்ணி வளம் வந்து பெருகும். கண்டிப்பா விவசாயத்தை பத்தி ஒருத்தர் கேட்டாரு. அது விவசாயிகள் வந்து ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதை நானும் போய் கலந்துருந்தேன். அவங்க கிட்ட நம்ம கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, கண்டிப்பா குளங்கள் ஆறுகள் தூர் வரப்படும், கண்டிப்பா நீர் வளங்கள் பெருக்கப்படும், ராதாபுரம் வந்து பசுமை ஆக்குவோம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அதை பண்ணி கொடுப்போம். அது 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 அந்த அனுமான் நதி கிளியர் பண்றதுக்கு மேப்பிங் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்குமா. ஆட்சி மாறினோன்னு நம்ம பண்ணிடுவோம். அது 4ஆம் தேதி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அது ஆக்ஷன்ல இறங்குவோம். கண்டிப்பா பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு சொன்னீங்க. உங்க ஊர்ல பஸ் வருதுன்னு சந்தோஷப்படணும். ஏன்னா பல ஊர்ல பஸ்ஸே வரலன்னு சொல்லி என்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட். இருந்தாலும் ராதாபுரத்துக்கு ஒரு பஸ் டிப்போ கொண்டு வரணுன்றதும் நம்மளோட ஒரு பிளானா இருக்கு. ஒரு பஸ் டிப்போ வந்துச்சு அப்படின்னா பஸ்ஸோட எண்ணிக்கையை கூட்ட முடியும். அதே மாதிரி எந்த டயத்துக்கு வேணுமோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். அதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன். அது நான் சொல்றேன். இன்னொன்னு அங்கன்வாடி சொன்னீங்க ஓபன் பண்ணாங்க அப்படின்ட்டு. தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல. ஆமா, அதெல்லாமே வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு வந்துருவோம். அதே மாதிரி நான் ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டிப்பா கொண்டு வருவோம், பண்ணுவோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வசதி கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். ராதாபுரத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு அரசு மருத்துவமனை கொண்டு வரணுன்றது என்னோட கனவு. அதையும் கண்டிப்பா நான் பண்ணுவேன். இல்ல நான் சொல்றது திருநெல்வேலி ஆசாரி போன்ற மாதிரி பெரிய அரசு மருத்துவமனை. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து திருநெல்வேலி போறீங்க 1 மணி நேரம் ஆகுது. அது மாதிரி ஆசாரி பழம் போறீங்க 1 மணி நேரம் ஆகுது. இவ்வளவு பெரிய தொகுதிக்கு இத்தனை எம்எல்ஏ இருந்து ஒருத்தரால கூட ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அதை நம்ம பண்றோம். கண்டிப்பா பண்றோம். அதே மாதிரி தெருவிளக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த செயலாம் நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு தெரியல. தெருவிளக்கு இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா கண்டிப்பா தெருவிளக்கு வேணும். முக்கு சிசிடிவி கேமராக்கள் பதியணும். அதெல்லாமே வந்து தளபதி கொடுத்த வாக்குறுதி. கண்டிப்பா அதை பண்ணி கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். பெண்களுக்காக மாதம் 2500 ரூபா சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா கொடுப்பாங்க. நம்ம வந்து தீய சக்தி மாதிரி போய் சொல்றது இல்லை. கொஞ்சம் பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு மீதி பேருக்கு வரலாம் பண்ற மாட்டோம். கண்டிப்பா தளபதி எல்லாத்துக்குமே பண்ணுவாரு. கேஸ் சிலிண்டர் 6 கேஸ் சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு சொன்னாங்க. அதுவும் கண்டிப்பா நடக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கணும். இது போக போதையில்லா தமிழகம்ன்றது தளபதி சொன்னது. கண்டிப்பா போதையை வந்து ஒழிக்கிறது வந்து கண்டிப்பா நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியில பண்ணுவோம். சரிங்களா? நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு தான். ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அடுத்த வாரம் விசில் அடிச்சுட்டே போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி அடுத்த தலைமுறை மாறணும் அப்படின்னா ஒரு மாற்றம் இந்த தடவை நமக்கு வந்தே ஆகணும். கண்டிப்பா தளபதி கண்டிப்பா வருவாரு. இதே மாதிரி மே மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்ககிட்ட நன்றி சொல்றதுக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். நம்பிக்கையோட நான் போறேன். விசில் சின்னம் வந்து 5வது இடத்துல இருக்கும். நம்மளோட அந்த வாக்கு பதிவு பண்ற இடத்துல 5வது இடத்துல. பெரியவங்களுக்கு சொல்லி கொடுங்க. 5வது இடம் எண்ணி நீங்க வந்து வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ தளபதி கேட்ட மாதிரி நானும் கேட்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா ஊருக்கு நல்லது நடக்கும். மைக் 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 ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. அன்பார்ந்த கணக்கல்குளம் ஊர் பொதுமக்களுக்கு நமது விசில் சின்னத்தின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் நமது ஊரில் வாக்குகள் கேட்டு
வந்திருக்கிறார். தமிழகத்தை ஆளப்போகும் விசில் சின்னம் தான் ஆளப்போகிறது. அதனால நம்ம ஊர் பொதுமக்கள் அனைவரும் நமது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். 100, 200 வாங்கிக் கொண்டு வாக்களிக்காதீர்கள். பணத்துக்காக 100, 200 ரூபாய்க்காக யாரும் வாக்களிக்காதீர்கள். மாற்றம் தேவை தமிழகத்திற்கு. எனவே நமது அனைவர் ஊர் பொதுமக்களும் பணத்துக்காக 200 அல்ல 300 அல்ல 500 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம ஓட்டை விற்க கூடாது. எனவே உண்மையாக நமது புதிய ஒரு மாற்றம் தேவை என்று தமிழக மக்கள் பூரா இறங்கிவிட்டார்கள். எனவே நீங்கள் இந்த நேரத்தில் நமது வெற்றி வேட்பாளர் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவராக இருந்து நம்ம ஊர் மக்களை நம்மளை நம்பி வந்திருக்கிறார். அனைவரும் சேர்ந்து விசில் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற விஜய் வெற்றி பெய்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று உங்களுடன் விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.